விதிகள் பற்றிய அறிவு பலருக்கும் உண்டு. விதி என்றவுடனே சில பேருக்கு கர்ம விதி என்று சொல்வார்கள். நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஒருவருக்கு நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும். ஒருவருக்கு தீங்கு செய்தால் நிச்சயமாக கர்மா நமக்கு மறுபடியும் தீமையை தரும் என்று மதம் சார்ந்த நம்பிக்கையுடைய பல பேருக்கு இந்த கர்ம விதியை பற்றி தெரியும். அதே போலதான் இந்த நியூட்டனின் 3ஆம் விதியை சொல்வார்கள். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. நாம் எதை செய்கிறோமோ அதுதான் ரிட்டர்னா கிடைக்கும் என்பதுதான் கிட்டத்தட்ட நியூட்டனின் 3ஆம் விதி என்பது. எனவே இப்படியான சில விதிகளுக்குள்ளே தான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்கிற ஒரு விதி, ஈர்ப்பு விதி என்கிற ஒரு விதியை பற்றியும் இப்பொழுது அதிகமாக எல்லோரும் பேச கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈர்ப்பு விதி என்றால் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற ஈர்ப்பு விதி என்ன? அதுவும் நியூட்டன் சொன்னதுதானே. ஆப்பிள் பழம் ஏன் கீழே விழுந்தது? புவி ஈர்ப்பு சக்தி ஈர்த்துக் கொள்கிறது. அதுதான் ஈர்ப்பு விதி. இது என்ன லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சில பேர் கேள்வி கேட்டால் உங்களுக்கான காணொளி தான் இந்த காணொளி. ரொண்டோ பைன் என்பவர் எழுதிய சீக்ரெட் என்கின்ற நூலின் இருந்துதான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்கிற விதி பற்றிய அதிகமான புரிதல் நம்ம எல்லோருக்குள்ளும் வந்தது. அந்த நூல் என்ன சொல்கிறது என்றால், புவியீர்ப்பு விதி உங்களுக்கு தெரியும். எப்படி பூமி தன்னை நோக்கி எல்லாவற்றையும் ஈர்த்துக் கொள்கிறதோ அதுபோலதான் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன நிகழ வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்துக் கொள்கிறோம். மனிதன் ஒரு மேக்னெட் போன்று, ஒரு காந்தம் போன்று தனக்கு தேவையானவற்றை ஈர்த்துக் கொள்கிறான் என்று சொல்வதுதான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வதாக இருந்தால், நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நம் மனம் அதிகமாக எதை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறதோ, சிந்திக்கிறதோ, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நடந்தேறி விடுகிறது நமக்கு தெரியாமலே என்பதுதான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்பதனுடைய சுருக்கம் என்று சொல்லலாம். இப்ப சில பேரை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நெகட்டிவான விஷயங்கள் மீண்டும் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. எனவே நெகட்டிவை யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் இந்த பிரபஞ்சம் புரிந்து கொள்கிறது, இந்த நெகட்டிவான விஷயம் இவருக்கு நடக்க வேண்டும் என்று இவர் விரும்புகிறார். எனவே நெகட்டிவை தந்துவிடும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அழகாக சில விஷயங்களை சொல்கிறது. ஒரு மாணவன் தான் சித்தி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பரீட்சை. ஒரு சில மாணவர்கள் நினைப்பார்கள், எப்படியாவது இந்த பரீட்சையிலே நான் சித்தி அடைந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். சில பேர் அதை மாறுதலாக சிந்திப்பார்கள். அவர்களுக்கும் சித்தி அடைய வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தாலும் அவர்கள் நான் இந்த பரீட்சையில் தோல்வி அடைந்து விடக் கூடாது என்று நினைப்பார்கள். இந்த ரெண்டுமே ஒன்றுதான். சித்தி அடைய வேண்டும் என்ற எண்ணமும் ஒன்றுதான், தோல்வி அடைந்து விடக் கூடாது என்ற எண்ணமும் ஒன்றுதான். இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்கிறது என்றால், சித்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவன் சித்தியை பற்றி, பாஸ் பண்றதை பற்றி அதிகம் யோசிக்கிறான். எனவே அவன் பாஸ் ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம் என்பதாக புரிந்து கொள்கிறது. தோல்வி அடையக்கூடாது என்பவர் தோல்வியை பற்றி அதிகம் யோசித்துக் கொண்டிருப்பதால் அவர் தோல்வியை விரும்புகிறார் என்பதாக எண்ணிக்கொள்கிறது. எனவே அவருடைய வாழ்விலே தோல்வி இயல்பானதாக மாறிவிடுகிறது. எனவே சிந்திக்கிற போது ஒரு நேர்மறையாக சிந்திப்பதற்கு நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா டெலிபதி மாதிரி, நான் இப்பதான் உங்களை நினைச்சேன், நீங்க கால் பண்றீங்க என்று சொல்வோம். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லுவோம். எனவே இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால், நம்மை சுற்றி எது நடக்க வேண்டும் என்று நாம் அதிகம் எண்ணுகிறோமோ அது நம்முடைய வாழ்வாக மாறிவிடுகிறது. பல பேரும் சொன்ன ஒரு விஷயம், நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகுவாய், எண்ணமே வாழ்வு. இப்படி பல மொழிகளிலிருந்து, பல பேருடைய கூற்றுகளிலிருந்து சுற்றி சுற்றி அவர்கள் வேறு வேறு மொழிகளில் சொன்னாலும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நல்லவற்றையே நீங்கள் எண்ணிக்கொண்டிருங்கள். அது நடந்ததாக எண்ணுங்கள், அது நடந்து விட்டதாக எண்ணுங்கள், அது நடந்ததை உணருங்கள், அனுபவியுங்கள், நிச்சயமாக அது நடக்கும் என்று சொல்கிறார்கள். இறைவன் ஒன்றை தருவதாக நீ தருவான், இறை ஏற்பாடுதான் எல்லாம் என்பதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். இருந்த போதும் உங்களுடைய எண்ணங்களுக்கூடாக உங்களை சுற்றி எது நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் நீங்கள். ஒரு காந்தமாக இருந்து இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் விதியினூடாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவற்றையே மீண்டும் மீண்டும் நீங்கள் அலசுபவர்களாக, எண்ணுபவர்களாக இருக்கிற போது அதை பற்றிய சிந்தனை, மதர் பற்றிய செயல்பாடும் உங்களுக்கு அது உங்களுடைய வாழ்வில் நிகழும். எனவே தீயனவற்றை, மறைவானவற்றை, நெகட்டிவானவற்றை ஒதுக்கிவிட்டு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு நல்ல விடயங்கள் நடக்கும் என்பதான நம்பிக்கையோடு நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் மனச்சித்திரம் வரையுங்கள். அது உங்களுடைய வாழ்வில் நடக்கும் என்பதுதான் தி லோ ஆஃப் அட்ராக்ஷன்.